சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 12ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று இரவு 7:28 வரை, அஸ்வினி நட்சத்திரம் காலை 11:47 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு இனிய அமைப்பாக ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. மனசு கொஞ்சம் சாந்தியாக, அமைதியாக இருக்கும். எதில் எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சுபத்துவம், ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு நிலையில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருந்தவங்க, அக்கா தங்கச்சி பிரச்சனைகள் இருந்தவங்க, ஒரு மாமனார் மாமியார் வகைரால குடும்பம்னாலே நாளும் இருக்கும் தானங்க, ஆனாலும் எனக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க, இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அல்லாடிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இன்றைக்கு முடிவு எடுப்பதற்கான தைரியம், அதற்கான சூழல் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசியில் சந்திரன் இருக்கும்போது எப்போவுமே 4 பேர் கூடி இருக்கின்ற இடத்துல நம்முடைய தனித்திறமைகளை நிச்சயமாக சொல்ல முடியும், செய்து காட்ட முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்காது போல் வெளியில் போய் நம்முடைய அருமை பெருமைகளுக்கு பாதுகாப்பாக, அதே நேரத்தில் எந்த விதமான பங்கமும் வந்து விடாமல் ஏதேனும் ஒரு நற்செயலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 30-35 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வடமேற்கு திசையிலிருந்து ஏதேனும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, ஒரு சிறு பயணத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கின்ற நாள். கொஞ்சம் தைரியம் இழக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 3ஆம் அதிபதி இன்றைக்கு போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் அப்படி ஒன்றும் ஒளித்தன்மையோடு இல்லை. அர்த்த சந்திரன்னு சொல்லப்படக்கூடிய தேய்பிரை நிலையில் பாதி மங்கிய நிலை அமைப்புகளில் இருக்கிறார் இல்லையா. செலவுகள் இருக்கும். இன்றைக்கு எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கும். இவர் கை மீறிடுமோ, நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிடுவோமோ, அல்லது இந்த இடத்துல இவரை இப்படி டேக்கிள் பண்ண முடியாது, மீட் பண்ண முடியாமல் போயிடுமோ, நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோமோ என்கின்ற மாதிரியான குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன்கள் பற்றிய கலக்கங்கள் இருக்கும். கொஞ்ச நாளாக அடங்கித்தாங்க இருந்தது, வாங்காமல் தான் இருந்தேன், ஒழுங்காக தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த 2-3 மாதமாக தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துருச்சு. இஎம்ஐ சரியாக கட்ட முடியல, வாடகை சரியாக கொடுக்க முடியல, நான் என்னங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சகம் பண்ணுறேன், வருமானம் வந்தால் தானே கொடுக்கறது, சரி வீட்டுக்குள்ளேயும் நான் இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறேனே, வெளியில் போய் தான் நல்ல வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகளில் கஷ்டப்படுறேன், ஆனால் பரம்பொருள் எனக்கு என்னமோ கண்ணை திறக்க மாட்டேன்கிறாரே என்பது மாதிரியான கிழக்குக்கும் மேற்குக்கும் சிந்தனைகள் இப்படி அப்படியும் போய்கிட்டு வந்து கொண்டிருக்க ஒரு சூழ்நிலைகள் இந்த நாளில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இது எல்லாமே மத்தியானம் ஒரு 12 மணி வரைக்கும் தான் இந்த மாதிரி இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு பிறகு கொஞ்சம் உடம்பிற்குள்ள ஒரு 1000 யானை பூந்துகிட்ட மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வந்து, அந்த சுறுசுறுப்பின் மூலமாகவே அத்தனையும் கிடக்கட்டுங்க, நம்ம பார்த்து நல்லதே பண்ணிக்கலாம் என்கின்ற மாதிரியான ஒரு உற்சாகம் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல நாள். 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலே இருக்கிறார். 2ஆம் இடத்துலேயே இன்றைக்கு ஒரு சுபர் இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆக எல்லாம் 2, 9, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறதுனால் நீண்டகால பணப்பிரச்சனைகள் இன்றைக்கு தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க.
ஒரு பென்ஷன் பிரச்சனை, ரொம்ப நாள் அந்த இடத்துல பணம் வரணும், வரவே இல்லை. ரிட்டையர்டாகி இன்னும் பணப்பயன்களை நான் அனுபவிக்கலை. ஒரு பிஎஃப் கிராஜுவிட்டி சரியாக எனக்கு கிடைக்கல, அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ தனியார் அரசாங்கத்திலேயோ எங்கேயோ இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போது அதற்கான பெனிஃபிட் எதுவும் கிடைக்க முடியாத நிலைமைகள் இருக்குது. ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், அந்த பணம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான பணப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த பண அமைப்புகள் அத்தனையும் உங்கள் கைக்குள் இருக்கின்ற மாதிரி பிறருடைய உதவி இல்லாமலேயே உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சகோதர ஒற்றுமை கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கும். ஒரு அண்ணன் தம்பி அக்காள் தங்கை உறவுகள் இன்றைக்கு ஒரு நல்லபடியாக இருந்து நாமே நம்முடைய மூத்தவர்களுக்கு எதையாவது வலிய போய் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதி இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரத்திலேயே சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காவல்துறை வழக்காடு மன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக பெருங்கேந்திரம்னு சொல்லுவோம், இருக்கிறதுலே பெரிய ஒரு நல்ல வீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக சில பல இடர்களை, சங்கடங்களை, பின்னடைவுகளை, சாதகமற்றவைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எதிரே தெரியுது பார் ஒளி, நல்ல நம்பிக்கை தெரியுது பார், எதில் பாதை தெரியுது பார் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை இல்லாமல் போனவங்க, சமீப காலத்தில் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி வேலை போனவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, யாருமற்ற ஆதரவில்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன், பேச்சு துணைக்கு கூட ஆதரவுகள் இல்லை, இது மாதிரியான இடத்துல எனக்கு வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லை என்கின்ற கடகராசியில் பிறந்து வெளிநாட்டு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். 10ஆம் இடம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அது குறித்த சில சம்பவங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக ஜீவனம் எந்த வழியாக வருகிறதோ அந்த வழியில் இன்றைக்கு ஒரு மாதிரி கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு எளிய ஜனங்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்றைக்கே உற்பத்தியாகி அன்றைக்கே அழிய வைக்கக்கூடிய ஒரு பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்று இரவு வீடு திரும்பும்போது நிறைவான கையில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள். தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட இன்றைக்கு இந்த விஷயத்தை பேசியே தீர்த்துடுறது. அப்பா கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, அவ்வளோதானே, என்ன இருந்தாலும் அடித்தாலும் கூட நம்முடைய அப்பா தானே என்கின்ற மாதிரியான ஒரு பெருந்தன்மையான உணர்வுகள் மகனாக பிறந்த சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே தந்தையின் மேல் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. ஒரு புத்திர பாக்கியம் கிடைப்பது, திருமண பாக்கியம் கிடைப்பது, கல்வி பாக்கியம் கிடைப்பது போன்ற அத்தனை அமைப்புகள்லையும் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான உங்கள் வயசுக்கு எது தேவையோ அந்த நிறைவு தேவைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு வலுத்து அமர்ந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த தெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம், குலதெய்வத்தை நினைக்கக்கூடிய நாள். குலதெய்வத்திட்ட போய் பார்த்துட்டு வர முடியலன்னா கூட குலதெய்வம் இருக்கின்ற பக்கம் ஒரு கையெடுத்து கும்பிட்டாலே இன்றைக்கு இருக்கின்ற இப்போ இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பிரச்சனைகள் தீரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு ஒரு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும், அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். போகும்போது அந்த பயணத்தில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருந்தாலும் கூட போனதற்கு பிறகு அந்த பாயிண்ட்டை அடைஞ்சதற்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் திரும்பி வரும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளுங்க இன்றைக்கு.
பொதுவாகவே சந்திரன் நிறைச்சந்திரனாக இருந்து சுபத்துவமாக இருந்தால் தான் சந்திராசிரமத்தில் கெடுதல்கள் நடக்காது, சாதகமற்ற தன்மைகள் இருக்காது. இன்றைக்கு அப்படி இல்லைங்க. அவர் தேய்பிரையாக இருக்கிறார், 8ல் வேறு மறைந்திருக்கிறார். நல்ல வேலையாக அவர் இங்கே ராகுவோடு இல்லை. ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை கொடுக்காது. ஆகவே இது ஒரு சாதகமற்ற சந்திராசிரமமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஐயா என்னங்க நடக்கும்? மனசு கொஞ்சம் காலையிலிருந்தே குழப்பமாக இருக்கும். அதுவும் 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை செய்கிறதா அதை செய்கிறதா என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த நிலையே அப்படியே நீடிக்கிற மாதிரி வச்சுக்கணுமே தவிர புதுசாக ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதுன்னு எதையும் செய்யாமல் இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம், நகை போன்றவங்களை கொண்டு போகிறவங்க அவங்களுடைய சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் வெள்ளந்தி மாதிரி ஏதாவது போஸ்டர் போட்டுட்டு அதில் ஏதாவது சிக்கல்கள் வர்றது, அல்லது முகம் தெரியாதவங்களோட பேசுகிறதுல இந்த சாட் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே, எப்போ பார்த்தாலும் ஃபோனை கையில் வச்சுட்டு எல்லாருமே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற நிலைமை தான் இன்றைக்கி வந்துருச்சே. அப்போ இந்த மாதிரியான நிலைமைகளில் அதிகம் இன்வால்மெண்ட் ஆகிறவங்க இன்றைக்கு சந்திராசிரம நாள்ன்றதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். பெரியவர்கள் கைப்பொருளை அப்படி இப்படி மறந்துட்டு வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி உண்டு. ஒரு செல்ஃபோனை இப்படி வச்சுட்டேன், ஒரு கண்ணாடியை மறந்து இப்படி வச்சுட்டேன்னு தேடிக்கிட்டு இருக்கிற நாளாகவும் இருக்கும். ஆகவே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பொறுமை அவசியம் தேவைப்படுகின்ற சந்திராசிரம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காதலன் உறவு இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் காதலர்களாக மாறக்கூடிய தன்மை, ஒரு தோழியை காதலியாக மாற்றிக்கொள்வதற்கு ஏன் கூடாது. இந்த ப்ரொப்போசல்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய ஒரு நியாயமான விருப்பத்தை நேர்மையான முறையில் அதை எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அங்கிருந்து சம்மதம் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. இளைய பருவ துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருநாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு சின்ன சிந்தனை இருக்கும். அண்ணன் இப்படி இருக்கிறார், அக்கா இப்படி இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சவங்க பெரியவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்மளும் இவங்க வயசில் இப்படிலாம் இருக்கணுமே என்பது மாதிரியான எதிர்கால சிந்தனைகள் துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏதாவது ஒரு நிலையில் கூட்டு வர்த்தகம் என்பதில் ஒரு நம்பிக்கை வரும். ஒரு விளையாட்டு போல் சிரித்து பேசிக்கிட்டே இதை நம்ம சேர்ந்து பண்ணானா இப்படி பண்ணானா அப்படி பண்ணானா என்னட்டு ஒரு பணமே இல்லாமல், முதலீடே இல்லாமல் அறிவை, புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்து அதை செய்து அதன் மூலமாக இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் பெரியால் ஆகக்கூடிய சில சிந்தனை அமைப்புகளை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஆறுதல் தேறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கணவரோ மனைவியோ மீண்டும் பிரிந்து விடாமல் குடும்பத்திற்குள் வரக்கூடிய சூழ்நிலை என அனைத்தும் குடும்ப ஒற்றுமைக்காக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ஒளி கிரகங்கள் மறைவது உபசய ஸ்தானங்கள்ன்றதுனால வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பகை வெல்லக்கூடிய நாள். உறவாடி கெடுக்கணும்னு சில பேர் உங்களை நினைக்கிறாங்க இல்லையா. கொஞ்சம் என்ன தான் கோவக்காரராக இருந்தாலும் வெள்ளை மனசுக்காரரு, தங்க மனசுக்காரரு, கொஞ்சம் உன்னை போல் உண்டுமா ஐயா அப்படின்னு சொன்னால் விசுன்னு உரியிடுவார் அப்படின்ட்டு விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி தப்பாக எடை போட்டு கொண்டு இருக்கின்ற ஒருவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே 6ஆம் இடத்து சந்திரனின் தயவால் உங்களுக்கு அமையுங்க. சில பல எதிர்ப்புகள் காலம் கடந்து ஒரு நிலையில் உங்களை கொஞ்சம் அப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கின்றது தான் உண்மை. அன்றைக்கே இதை அப்படியே முளையிலேயே கிள்ளி எரிந்திருந்தால் இன்றைக்கு இது பயிராகி இப்படி வந்திருக்குமா. கலையை எந்த இடத்துலையுமே எடுத்திருக்கணும். கொஞ்சம் இறக்கம் காட்டிட்டோமே, இறக்கம் காட்டுறது நம்முடைய குணம் இல்லையே, அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்சம் மனம் பேதலித்து விட்டோமே என்பது மாதிரியான ஒரு சிக்கலான சிந்தனைகள் மதியம் 12 மணி வரைக்கும் இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு டக்குன்னு அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு பரவாயில்லை, என்றைக்கு இருந்தால் என்ன, எதிர்ப்பு தான், ஜெயிப்பது நம்ம தான் அப்படின்ற மாதிரியான ஒரு உற்சாகம், உத்வேகம் போன்றவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாள். பெண்களுக்கு இன்றைக்கு கணவராலேயோ அம்மானாலேயோ அப்பானாலேயோ ஒரு சிந்தனை அமைப்புகள் இருக்கும். உடம்பு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அல்லது அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, இவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய செலவுகள் இருக்குமா, நம்ம வீட்டிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறாரு, இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சிந்தனை சூழல்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இன்றைக்கு தீரும். எல்லா நிலைமைகள்லையும் நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள். நம்முடைய குடும்ப பெருமையை, என்னுடைய மனைவி கணவருடைய பெருமையை இவர் நிலைநாட்டுவார் என்கின்ற பிள்ளையை பற்றிய ஒரு பெருமித உணர்வு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. நல்லா உழைச்சங்க, கஷ்டப்பட்டங்க, ஆனால் அந்த இடத்துலலாம் எனக்கு உழைப்பிற்கான கூலி வரலைங்க. இன்றைக்கு ஏதோ ஒன்றை போய் என்னுடைய திறமையின் அடிப்படையில் செஞ்சேன். ஓய்வு நாள் தானே, என்னுடைய வேலைக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, திடீர்னு ஒன்று செய்யணும்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நியாயமாக வேலையை செஞ்சால் கிடைக்கிறத விட இன்றைக்கு ஒரு இரட்டிப்பு மும்மடங்கு லாபம் கிடைச்சதுன்ற மாதிரி ஒரு சாயந்தரம் 5 மணிக்குள்ளேயே கையிலேயே பணம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பணத்தை பெருக்கக்கூடிய சில நிலைகள், இந்த சீட்டு பிடிக்கிறது, வங்கியில் வேலை செய்கிறது அல்லது அடகு கடை வைத்திருப்பது, இந்த மாதிரியான பணத்தை நம்பி செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நஷ்டங்கள், விரயங்கள், பொருள் இழப்புகள் அத்தனையும் அப்படியே விலகி நமக்கானது நமக்கு ஒட்டும் என்கின்ற மன நிறைவு இருக்கக்கூடிய லாபம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஆண் பெண் இருபாலாருக்கும் எல்லா வயதிற்கு ஏற்றாற் போலவும் நல்ல விஷயங்கள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு வீடு ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் பெயரில் ஒரு வீடு வாங்கலாம், மனைவியின் பொருளில் ஒரு வீடு கட்டலாம் என்பது போன்ற எண்ணங்கள் இன்றைக்கு மகர ராசிக்கார கணவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. ஐயா எண்ணம் மட்டும் வந்துட்டா போகிறோங்க இல்லையா, அதை கை பண்ணுறதுக்கு, அதை வீடாகவே கட்டுறதுக்கு காசு வேணுங்கள்ல. கடந்த காலங்களில் இருந்து வந்த காசு பணம் இல்லாத நிலைமைகள் எல்லாம் இப்போது படிப்படியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தியாகி நானும் பெரிய மனுஷன்தான் அப்படின்ற மாதிரியான சில தோற்றங்கள் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே மனைவி பெயரில் செய்யக்கூடிய அத்தனை வீடு வாகன தொழில் அமைப்புகள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. என் பேரில் தான் வீடு வாங்க முடியல, மனைவி பேரில் வாங்கிடுறேன், உடனே நடந்துடும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்முடைய மனைவி என்பவர் எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட பொக்கிஷ சொத்து என்பதை ஆண்கள் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி மேன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்திலேயே கல்வி நிலையங்களில் நல்ல விதமான தன்மைகள், ஆசான்களுடைய சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. எந்த கல்வி நம்மளுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது, இதை படிக்கலாமா? நம்ம உண்மையிலே எல்லாமே படிக்கிறோம், எல்லாத்துலேயுமே ஒரு ஆவரேஜ் நல்ல விதமான மார்க்கு தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ எது நமக்கு எதிர்காலத்திற்கு சிறந்தது, எந்த துறையில் போனால் ஓரளவுக்கு பணம் சம்பாதித்து நிம்மதியாக செட்டில் ஆக முடியும் என்கின்ற அறிவு கண்கள் திறக்கின்ற வேலை இப்போது மகர ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய நல்ல ஓய்வு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். குடும்பத்திலேயோ தெருவிலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ உங்கள் ஊர்லேயோ உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டயோ ஒரு நல்ல பேர். பரவாயில்ல, இவர் இதை செய்வாரா, ஆச்சரியமாக இருக்கே, கொஞ்சம் எப்போவுமே ஸ்லோவாக தானே இருப்பார், எப்படி ஸ்பீடாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாருன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்து மற்றவங்க புருவத்தை உருவி பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஒரு புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு பரவாயில்லை என்கின்ற ஒரு இமேஜ் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே என் வாழ்க்கையில் சரியான நல்லதுகள் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறன்ற இளைய பருவத்தினர் அனைவருக்குமே தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க. வாழ்க்கைன்றது இப்படியும் அப்படியும் மாறி மாறி இருக்கிறது தான். இந்த ஒரு புகழ்பெற்ற வார்த்தைகள்னு சொல்லுவோம் இல்லைங்க, இதுவும் கடந்து போகும் என்கின்ற எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற ஒரு விஷயம். அதாவது இப்போ இருக்கின்ற கஷ்டம் உங்களை கடந்து கண்டிப்பாக போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை அத்தனையும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கலை திறமைகளை அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள்கிட்டயே இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் எவ்வளோ நாள் தாங்க ஒழிச்சு வச்சுட்டு இருப்பீங்க? அடுத்தவங்களுக்கு காட்டினா தானங்க அது உங்கள்கிட்ட இருக்கின்றது மற்றவர்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமைந்து உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக நீங்கள் அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய நல்லவைகள் என்று உண்டாகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இன்றைக்கு 5ஆம் அதிபதி அமர்ந்திருக்கிறார்.
அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ குழந்தை செல்வங்களின் மூலமாகவோ பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பா இன்றைக்குன்றது எனக்கு பணம் வரப்போகிறது, அல்லது நான் உங்களுக்கு பணம் அனுப்ப போகிறேன், அல்லது அப்பா இந்த மாதம் உங்ககிட்ட சம்பளம் வாங்கி தருவேன், எனக்கு முதலாக ஒரு நல்லது நடந்திருக்குதுன்னு மனசு விட்டு நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பகிர்ந்துக்கிற நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. வடக்கு இருக்கின்ற அல்லது மேற்கே இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கணவனையோ மனைவியவோ தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மைகள், வாய்ப்புகள், இவர் தான் எதிர்காலத்தில் நமக்கு கணவராக வரப்போகிறார், நமக்கு மனைவியாக வரப்போகிறார் என்பதை தெரிஞ்சிக்காமலேயே அவர்கிட்ட அறிமுகம் ஆவது, அல்லது அந்த மாதிரியான ஒரு சிறு பொறி மனதிற்குள்ளே தட்டக்கூடிய தன்மைகள். ஸோ வாட்டு ஒய் நாட்டு அப்படின்னு நினச்சிக்குவோம் இல்லையா? இப்படி ஏன் இருக்கக்கூடாது, அல்லது இப்படி இருந்தால் என்ன என்பது மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு மனதிற்குள் தட்டக்கூடிய நாளாக இளம் வயது பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சில உணர்ச்சிகரமான சந்திப்புகள் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆரோக்கிய அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். பணவரவு கொஞ்சம் செழுமையாக இருக்கும். இன்றைக்கி தான் இல்லைங்க, ஒரு வாரத்திற்குள்ளாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய யோக ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. இன்றைக்கி ஒரு மிக முக்கிய அமைப்பாக யார் யாருக்கெல்லாம் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் ஒத்து வரும் ஒத்து வராதுன்றதை பார்த்துடலாம். உண்மையில் பார்த்திங்கன்னா தனி மரம் தோப்பாகாதுன்னு பெரியவங்களே சொல்லுவாங்க. ஆமாங்க, ஒரு கையில் தட்டினா கண்டிப்பாக ஓசை வராது, ரெண்டு கையும் தட்டி இப்படி தட்டும்போது சவுண்டு நல்லா வருது. அப்போ ஒருத்தர் செய்கிறத விட 2 பேர் செய்கிறது, 4 பேர் சேர்ந்து செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே பொருந்தி வருது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தா எல்லாருக்குமே கூட்டு தொழில் சக்ஸஸ் ஆகிடுறது இல்லையே. ஒரு 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, 2 வருஷம் ஓகோன்னு போகுது, 3ஆவது வருஷம் பிரிஞ்சிடுறாங்க, இது சரியாக வரலையே. ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் கூட சேர்ந்து செய்கிறாங்க, ஆலமரம் மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவங்க சந்ததிக்கு பிறகும் அது அப்படியே நீடித்து கொண்டே இருக்கிறதே. அப்போ கூட்டு தொழில் யாருக்கெல்லாம் கைவரும் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாருக்கு வராது, 7ஆம் இடம் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் ஒத்து வர்றதில்லைங்க. பாவ கிரகங்கள் 3 தாங்க, ராகு, சனி, செவ்வாய். இப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தால் அவங்களுக்கு கூட்டு தொழில் டெம்பரவரியாக கை கொடுத்தாலும் நீடித்து நிலச்சி இருக்கிறது இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராசி லக்னத்தை பார்ப்பார், லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்தால் லக்னத்தையே பார்ப்பார். அப்போ இந்த லக்னத்தை சனி பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு மாதிரியான சந்தேக அமைப்புகள் வந்துடும். கூட்டு தொழில் எப்போவுமே பரஸ்பரம் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, உன்னை நான் கெடுக்க மாட்டேன், என்ன நீ கெடுக்க மாட்டேன், அதாவது உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், எனக்கும் நீ துரோகம் செய்யக்கூடாது என்பது மாதிரியான ஒரு நட்பு புரிந்துணர்வு அடிப்படையில் தானங்க கூட்டு தொழில் பண்ணுறது. இந்த மாதிரியான 7ஆம் இடத்தோடு சனி சம்பந்தப்பட்டவர்கள் எப்போதுமே அடுத்தவங்களை அப்படியே சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் டெம்பரவரியாக இவர்கள் சேர்ந்தாலும் அது பிரிந்து போய்விடக்கூடிய அமைப்புகள் வந்துடும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோவக்காரங்களாக இருப்பாங்க. அவங்க லக்னத்தையும் அங்கே செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, டக்குன்னு ஒரு வார்த்தை, ஒரு வாய் தவறி ஸ்லிப் ஆயிடுச்சு, டங் ஸ்லிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு கூட்டு தொழில் பார்த்து கொண்டே இருக்கும்போது பார்ட்னர்கிட்ட ஒரு வார்த்தை தவறி சொல்லிவிடுவது என்பது அந்த இடத்துல ஒரு கீறல் விழுந்த மாதிரி ஆகி, இனி உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராதுப்பா, நீ உன் வழியை பார்ப்போம், நான் என் வழியை பார்க்குறேன் என்பது மாதிரியாக அந்த வார்த்தையின் விளைவுகளால் வந்துவிட்ட சங்கடங்கள் இப்படி உண்டுங்க. ராகுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு புரிதல் இல்லாமல் ஏண்டா சேர்ந்தோன்ற மாதிரி வந்துடும். ஆக ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு செவ்வாய், சனி, ராகு, கேது தொடர்புகள் இருப்பவர்கள் பெரும்பாலும் நீடித்த அமைப்புகளில் அந்த கூட்டி தொழிலை வச்சுக்கிறது இல்லைங்க. அதற்கு மாறாக சுப கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிர, வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் போன்றவர்கள் லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ இருக்கின்ற அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இவர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த பார்ப்பா, நான் காசு போட்டுடுறேன், ஆனால் நான் கிட்ட கூட வரமாட்டேன், உன்னை நான் முழு மனதாக நம்புகிறேன், நீ எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நன்றாகவே உறுதியாகவே இருக்குது, அதுக்கு மேலே ஆண்டவன் இருக்கிறான், பரம்பொருள் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கும் போது இதே போன்ற அதற்காக சீட்டிங்கான இன்னொருத்தர்கிட்ட போய் மாட்டினாங்கன்னா அது சரியாக வராது.
இருவரும் ஒத்த கருத்துக்களோடு இருவருடைய லக்னத்தோடு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கின்ற ஒருவர் அப்படி இணையும் போது பணம் கொடுக்கின்ற ஒருவரை பற்றிய அவருக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு உண்டாகி இவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, எவருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது என்பது லக்னம் சுபத்துவம் பண்ணுறவர்களுடைய எண்ணங்கள்ங்க. அப்போ அந்த துரோகம் பண்ணாமல் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இருவர் இணையும் பொழுது இவர்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னம் 7ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேரும்போது ஒருவருக்கொருவர் என்னுடைய எந்த ஒரு நிலையில் வந்தாலும் உங்களை நான் கைவிட்டுற மாட்டேன், உங்களை நான் ஒரு நிலையில் பின்னடைவு, உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்ய மாட்டேன், எதுவாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து செயல்படுவோம் என்பது மாதிரியான ஒரு பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க 2 பேரும் இணைவாங்க. இவங்களுடைய அமைப்புகள் கூட்டுத்தொழில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த விளக்கத்தின் முன்னிலையில் ஆலமரம் போல பல்கி பெருகி 25-30 வருஷம் அவங்க செயல்பட்டு அதுக்கப்புறம் அவங்க சந்ததிகள் கூட அவர்களுடைய மகன் மகள் பேரன் பேத்திகள் கூட அந்த கூட்டுத் தொழிலை அப்படியே உயர்வாக கொண்டு செல்லக்கூடிய நிலைமைகளை பார்த்திங்கன்னா லக்னம் சுபத்துவம் 7ஆம் இடம் சுபத்துவம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களால் மட்டுமே அந்த கூட்டுத் தொழிலை நிலைத்து நீடித்து செய்ய முடிகிறது என்பது தாங்க உண்மை. ஆக 7ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலோ இருக்கின்ற ஒரு பாப கிரகம் அந்த பாப வீட்சணம் என்று சொல்லப்படக்கூடிய பாப கிரக பார்வையால் ஒரு மனிதனை சந்தேகத்திற்கு உள்ளாக்கி அல்லது அவசர குடுக்கைத்தனத்திற்கு உள்ளாக்கி கூட்டுத் தொழிலை கண்டிப்பாக பிரிக்கும். மாறாக இந்த சுப தொடர்புகள் ஒரு நிதானம் என்கின்ற அமைப்பு, பக்குவம் என்கின்ற இன்னொரு நிலைமை, அல்லது அதைவிட முக்கியமாக உன்னை நான் புரிந்து கொண்டேன் என்னை நீ புரிந்து கொண்டாய் என்கின்ற பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய தன்மைகளை இந்த லக்னம் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சுபத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக செய்யும். இவர்களுடைய தொடர்புகள் நீடித்து இருக்கும் என்பதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.